இல்ல இவரு இந்த கோட்டு சூட்டு போட்டு வந்தாரு அப்படின்றத பெரிய விஷயமா கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குதுன்ற நாங்க அப்படி சொல்லும் போதே நீங்க வந்து எதுக்கு வேட்டி உடுத்தினவன இழிவுபடுத்துறீங்க. நான் வேட்டி சட்டை தான் போட்டிருக்கேங்க. உடனே தமிழ் பண்பாடு கொடியை தூக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த நாய்ங்க பண்றது பூராமே இந்த மாதிரி தான். தமிழ் பண்பாட்டுக்கு எதிரான ஒரு செயல் தான். அதை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயல். கார்ப்பரேட் நிர்வாகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கோட்டு சூட்டை நீங்க போட்டுக்கிட்டு ஒரு முதல்வராக வந்து நீங்க கவர்னன்ஸ் ஒரு முதல்வராக நீங்க பொறுப்பை ஏற்கிறீங்க அப்படின்னா என்ன செய்தியை நீங்க சொல்ல வர்றீங்க? அவர் எந்த ஆடை போடணும் அப்படின்றத முடிவு செஞ்சது அவருடைய ஜோசியக்கார். வந்து நீங்க எப்படி அந்த சினிமா பாணியில நீங்க பேசுறீங்க? அவர் தரிசனம் கொடுக்கறதுக்கு அங்க வந்திருக்கிறாரு, பொறுப்பு எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. இப்ப மேடைக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்தது. அடுத்த கட்டமா எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அவரு விஜய் எங்க இருக்கிறாரோ, பனையூர்லயா இல்ல பட்டினப்பாக்கத்திலயா எந்த வீட்டுல இருக்கிறாரோ அல்லது எப்போ எப்போ எந்த வீட்டுல இருக்காரோ அப்போ அந்த இடத்திற்கு தலைமைச் செயலகம் ஷிஃப்ட் ஆகும். அவரு அந்த மரியாதை கொடுக்கறது இருக்கு பாத்தீங்களா, கூட இருக்கிறவங்களுக்கு அத ரொம்ப நல்லாவே பண்ணுவாரு. அதுக்கு பொதுவாவே அவர் அவர் செய்யும் போது அந்த மாதிரி பவர் சென்டர்ஸ் 2, 3 இருக்கு அப்படின்ற பேச்சுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே முதல் நாள்லயே முற்றுப்புள்ளி வைக்கிறாப்ல. தட் இஸ் சம்திங் குட். ஆஸ் இட் இஸ் இந்த ஃபங்க்ஷன்ல இந்த செல்ஃபி எடுத்ததுன்றது அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் முதலமைச்சராக விஜய் வந்து இன்னைக்கு பதவி ஏற்கும் போது கோட் ஷூட்ல ரொம்ப ஸ்மார்ட்டா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் செய்தித்தாள்கள் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா பூர்ப்பரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு இணையத்துல ஒரு செய்தி இதுல போட்டிருந்ததை நான் படிக்கிறேன். விஜய் இன்று அவ்வளவு ஸ்மார்ட்டாக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். உள்ளே வரும்போது வெள்ளை சட்டை கருப்பு பேண்டை அணிந்து வந்திருந்தார். உள்ளே வந்ததும் கருப்பு நிற கோட் போட்டு ரிச் லுக்கில் காட்சியளிக்க இத்தனை வருடங்கள் கரை வேஷ்டிகளால் நிறைந்திருந்த முதலமைச்சரின் மேடை பல வருடங்கள் கழித்து இப்போதுதான் பேண்ட் சட்டைக்கு அலங்கரித்ததாக பூரிப்படைந்தார்கள் இப்போதைய மாடர்ன் தலைமுறையினர் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரித்து இவங்க போட்டிருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்ல, பெரும்பாலான ஊடகங்கள் இந்த விஷயத்த ரொம்ப ஆதரித்துதான் போட்டிருக்கிறாங்க. திஸ் இஸ் சோ அப்செட். நீங்க வாசித்த அந்த காமெண்ட் இருக்கு, அது எவன் போட்டான்னு நமக்கு தெரியல. ஆனா அவ்வளவு அப்சர்டா அவ்வளவு ஸ்டூப்பிடா பேச முடியுமா? அப்ப வேட்டி சட்டை உடுத்தினவன்ல எனக்கு கேவலமா? ஏங்க என்ன அர்த்தத்துல இது வந்து பேசுறீங்க? இல்ல அவர் வந்து எந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு போட்டோம், அதுல நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. சிஎம் பொறுப்பெடுக்க வர்றவரு, அதை பத்தி நம்ம பேசுவோம். ஆனா அவர் அப்படி போட்டதுனால அது வந்து ஒரு பெரிய ரிச் லுக் ஆயிடுச்சு. அதனால ஏதோ இதுவரைக்கும் கரை வேட்டிகளால இருந்த இது வந்து மாறிடுச்சு. என்ன சொல்ல வர்ற இப்போ நீ? என்னவா இப்ப? அதனால என்ன ஆயிடுச்சு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க, அவருக்கு அவரே சொல்றாரு 8 கோடி மக்களும் தான் இவருக்கு இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள். அடுத்து இவர் எந்த நாட்டுக்குங்க முதலமைச்சரு? லண்டன் கிண்டன்ல எங்கேயும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அங்க சொத்துக்கத்தையே வேணா இருக்கலாம். ஆனா அது மாதிரி இங்கிலாந்து அயர்லாந்து என்னென்னமோ சொல்றாங்களே, அப்படி நாடுகள்லயா அவர் போய் இருக்காரு? ஈரோப்பியன் கண்ட்ரியா? இல்ல இவரு இந்த கோட்டு சூட்டு போட்டு வந்தாரு அப்படின்றத பெரிய விஷயமா கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குதுன்ற நாங்க அப்படி சொல்லும் போதே நீங்க வந்து எதுக்கு வேட்டி உடுத்தினவன இழிவுபடுத்துறீங்க. நான் வேட்டி சட்டை தான் போட்டிருக்கேங்க. அப்ப நான் இந்த கோட் சூட் ஒரு அக்டர் இருக்குன்னு கூட சொல்லலாம்ப்பா. அவர் வந்து கோட் சூட்லயே தான் நிறைய முறை எங்க போனாலும் போறாரு. அது இப்ப குறிப்பா வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறப்ப கூட வேட்டி சட்டை அணிஞ்சு போனாரு. கோயிலுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போறப்ப கூட சென்னையில இருந்து விமானத்துல போறப்ப வேட்டி சட்டை தான் அணிஞ்சிட்டு போனாரு. கோயிலையும் வேட்டி தான் கட்டிட்டு போனாரு. அதையுமே பாராட்டி பேசினவங்க இன்னைக்கு வந்து இவர் கோட் சூட் போட்டதுனால ஸ்மார்ட் லுக்ல இருக்கிறாரு அப்படிங்கறது கொண்டு வர்றது வந்து எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் இல்ல, அதுல எனக்கு பயங்கரமான கருத்து வேறுபாடு மட்டும் இல்ல. இது வந்து இது சரியே கிடையாது. இது தமிழ்நாடியா? தமிழ்நாடு வந்து நீங்க தான் சொல்றீங்க, அறிவியல் பூர்வமா சொல்றீங்க, இங்க வந்து வேட்டி சட்டை தான் சரியா இருக்கும், அதுவும் கதர் வேட்டி காட்டன் சட்டை அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா இது வந்து வெப்பம் மிகுந்த பகுதி, இது குளிர் பிரதேசத்துக்கு தான் அந்த கோட்டு சூட்டுன்றதெல்லாம் சரியா வரும் அப்படின்றது. அப்படிதான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அறிவுபூர்வமா அதுதான் உண்மையும் கூட. இது தெரிஞ்சுக்கிட்டு இது வேட்டி சட்டை போட்டவன வந்து நீ இப்போ குறையா சொல்லனா ஒண்ணு அது அறிவியலுக்கு முரணானது. 2வது தமிழ்நாட்டுல வேட்டி சட்டை இன்னைக்கு உடுத்திக்கிட்டு இருக்கிறது யாரு?
சாதாரண ஏழை பாளைங்க தான் வேட்டி சட்டை, மத்தவங்க எல்லாம் பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறிட்டாங்க. பெரும்பாலானவங்க பேண்ட் ஷர்ட் போடுறாங்க. கேரளாவுல அப்படி கிடையாது. கேரளாவுல மெஜாரிட்டி வந்து வேட்டி சட்டை தான் இருக்காங்க. தமிழ்நாடுல தான் நம்ம பெரிய இது இவங்க மாதிரி ஈனா போதும் உடனே தமிழ் பண்பாடு தமிழ் பண்பாடு கொடியை தூக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நாய்ங்க பண்றது பூராமே இந்த மாதிரி தான். தமிழ் பண்பாட்டுக்கு எதிரான ஒரு செயல் தான். அதை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயல். இதை பூரா இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இவ அப்புறம் தமிழ் பண்பாட்டை கட்டி காப்பாத்துறாங்களாம். இல்ல இதை பத்தி பேசினா நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வேகமா தான் பேச வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நான் தமிழ் பண்பாட்டினுடைய போலித்தனம் என்ன அப்படின்றது அதனுடைய அதனுடைய உச்சகட்ட வெளிப்பாடாக ஒரு ரிச் வெளிப்பாடாகத்தான் நான் இந்த ஆடையை பாக்குறேன். இது ஒரு பக்கம். அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டுல வேட்டி சட்டை உடுத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ஏழை எளிய மக்கள், அதாவது விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க, அந்த மக்களை கேவலப்படுத்துறது மாதிரி விஜய் செஞ்சாருன்னு நான் சொல்லல. ஆனா அந்த விஜயினுடைய ஆடையை புகழ்ந்து தள்ளுறீங்க நீங்க. அந்த அரசியல்வாதிகள் வேட்டி சட்டை உடுத்தின அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்றது மாதிரி நீங்க பண்றது யாரு அப்படின்னா, உண்மையிலேயே நீங்க இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, தரக்குறைவாக நீங்க உங்களுடைய சிந்தனையை வெளிப்படுத்துறது யாருன்னா இந்த ஏழை எளிய மக்கள். அவங்களத்தான். இதை நம்ம முதல்ல தெளிவுபடுத்திடணும். ஏன்னா இதை அப்படியே விட்டுக்கிட்டு எல்லாம் போகக்கூடாது. ரெண்டாவது, இந்த மாதிரி ஆடைன்றது அறிவியல் பூர்வமாக நம்ம நாட்டுக்கு உகந்த ஆடையே கிடையாது. ஓகே, சரி, அதை மீறி நீங்க உடுத்துறீங்க அப்படின்னா, இன்றைக்கு கோட் சூட் போட்டு அப்படி இருக்கிறதுன்றது என்னன்னா, இட் இஸ் அ கார்பரேட் ஐடென்டிட்டி. ஒரு ஒரு கார்பரேட் நிர்வாகங்கள் இருக்குது இல்லையா, பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, அந்த கம்பெனிஸினுடைய சிஇஓஸ், அங்க வேலை செய்யக்கூடியவங்க, அந்த ஐடில வேலை செய்யறவங்க அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஹை அண்ட் அந்த ரிச் எலிட் சொபிஸ்டிகேட்டட் பீப்புள், அந்த மேட்டுக்குடிகள், அந்த மேட்டுக்குடிகளினுடைய அடையாளமாக இருக்கு. அப்புறம் இது வந்து இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இருந்து பாரோ பண்ணிக்கிட்ட விஷயம். இது வந்து நம்ம அடிமைத்தனத்துல இருந்து அந்த மைண்ட் செட்ல இருந்து இன்னும் விடுபடலை அப்படின்றதுடைய ஒரு அடையாளம் இது. இப்ப உடனே நான் இப்ப இவ்வளவு வேகமா பேசணும்னே, அப்ப நீ மட்டும் எதுக்கு தொப்பி வச்சிருக்க வீடியோ பாக்குறவங்க நீங்க பாருங்களேன், பெரிய வேகமா பேசுற, நீ மட்டும் தொப்பி வச்சிருக்கிற அப்படின்றாங்க. தொப்பி வச்சிருக்கிறது அப்படிலாம் காமெண்ட்ஸ் வரும். சரி, இந்த மாதிரி என்னை சேர்த்துதான் சொல்றேன். இந்த தமிழ்னு சொல்றவங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹிப்பாக்ரசி இருக்குது பாத்தீங்களா, டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், புறன்பட்ட நிலை இருக்குது பாத்தீங்களா, வெளி வேடம் இருக்குது இல்லையா, அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இது இருக்கு. சோ இது இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த நிர்வாகத்தை விஜய் இந்த மாதிரியான ஒரு ஆடையில வந்து முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுன்றது இதை ஒரு கார்பரேட் நிர்வாகம் மாதிரி, ஒரு கார்பரேட்டைசிங் த கவர்னன்ஸ் அப்படின்ற அந்த அதாவது கவர்னன்ஸை வந்து கார்பரேட் நிர்வாகம் மாதிரி மாற்றுவது. அதுல ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கும், அதெல்லாமே இருக்கும். ஆனா அங்க வந்து மனித தன்மையே இருக்காது. எந்த கார்பரேட் நிர்வாகத்துல இந்த கோட்டு சூட்டு போட்டுட்டு போறதுல நினைச்சா தூக்கி அடிப்பான். பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா உடனே நீங்க போகணும். அங்க வந்து இல்லைங்க, ஐயோ குடும்பங்க, இதுங்க, பிள்ளைங்க, குட்டிங்க, உடம்பு சரியில்லைங்க, அந்த ஹியூமன் கன்சிடரேஷன்ஸ் எதுக்குமே அங்க இது கிடையாது. பென்ஷனே கிடையாதுங்க. பென்ஷன் திட்டம்னு ஒண்ணு கிடையாது, லீவு கிடையாது. இது எல்லாமே 8 மணி நேரம் உழைப்புன்ற இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் போய் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 8 மணி நேரம் வேலையா? ஐயோ, வேலைக்கு நேரமே இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் நீங்க வேலை செய்யணும். அபிஷியலாவே நீங்க அதை வந்து 12 மணி நேரம் ஆகணும், 16 மணி நேரம் ஆகணும் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறாங்க சில கம்பெனிஸ் எல்லாம். இப்ப இந்த மாதிரி மனிதாபிமானம் மற்ற அமைப்புகளா இருக்கக்கூடியது அந்த கார்பரேட் நிர்வாகம். அந்த கார்பரேட் நிர்வாகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கோட்டு சூட்டை நீங்க போட்டுக்கிட்டு ஒரு முதல்வராக வந்து நீங்க கவர்னன்ஸ், ஒரு முதல்வராக நீங்க பொறுப்பை ஏற்கிறீங்க அப்படின்னா என்ன செய்தியை நீங்க சொல்ல வர்றீங்க? இப்ப நீங்க போட்டுட்டு வந்த உடனே உங்களுக்கு துதிப்பாடிகளா இருக்கக்கூடியவங்க, இந்த விஜயனுடைய இந்த ட்ரெஸ்ஸை புகழ்ந்து சொல்றவன் எல்லாருமே என்ன பண்றான், அந்த மரபு ரீதியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை இழிவுபடுத்துறான். ரெண்டாவது, ஏன்னா அந்த அரசியல்வாதிகள் குடும்பத்துல இந்த ஜென்சி யாருமே இல்லையாமா, இந்த பசங்க யாருமே இல்லையா, இளைஞர்கள் யாருமே இல்லையா, புது ரத்தம் எதுவுமே இல்லையா? அது ஒண்ணு. ரெண்டாவது, இன்றைக்கு பெருவாரியான ஏழை எளிய மக்களுடைய ஆடையாக இருக்கக்கூடிய இந்த வேட்டி உடுத்தினவங்களை ஹியூமிலியேட் பண்றான். இதுதான் அதனுடைய இதா இருக்கு. அடுத்து, இவ்வளவு பேசியிருக்கவே தேவையில்லை. ஏன்னா விஜய் இந்த ஜோசியக்காரர் என்ன சொல்றாரோ
அப்படி சொல்றது மாதிரி, அப்பா நீங்க வந்து இங்க கல்யாணத்துக்கு போறீங்களா, இங்க வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையோட உங்களுடைய தோழியோட நீங்க போங்க. 2 பேரும் அந்த அது பேர் என்ன அப்படியே இப்ப 2 பேரும் யூனிஃபார்மா ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க போங்க அப்படின்னு ஜோசியக்காரர் சொல்லியிருப்பாரு. அதனால அந்த கலர்ல ட்ரெஸ் சூஸ் பண்ணி அப்படி போவாங்க. கோயிலுக்கு நீங்க போகும்போது அங்க ஒரு மரபு அப்படி இருக்கு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்க மேலாடை இல்லாம தான் போகணும் ஆண்கள். மேல் சட்டை இல்லாம போகணும். வேட்டி உடுத்திக்கலாம். துண்டு அதனால துண்டு போட்டு மேல மறைச்சிட்டு அவரு போறாரு. இப்ப அங்க எல்லாம் வேட்டி உடுத்திக்கலாம். அங்க வந்து எப்படின்னா ஜோசியக்காரர் அப்படி சொன்னாரு. அப்புறம் அந்த ஆன்மீக மரபு அப்படி இருக்கு. அதனால பண்ணாங்க. இங்க வந்து அரசியல்னு வரும்போது முதல்வர் ஆகுறதுக்கு ட்ரெஸ் கோடுன்னு ஒண்ணு இல்ல. அப்படி வரையறுக்கப்படலைன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க எந்த ட்ரெஸ்ஸாவது போட்டுக்கோங்க. ஆனா இந்த ட்ரெஸ் போடணும், இந்த கலர்ல போடணும், உள்ள வெள்ளை போட்டு மேல கருப்பு போடணும், பேண்ட்ஸ் கருப்பா இருக்கணும் அப்படின்றது. அப்புறம் கூட இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் கூட இருக்கலாம், எத்தனை பேர் இந்த இதுல அமைச்சரவையில பங்கு எடுக்கலாம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லா விஷயமுமே இந்த ஜோசியக்காரவங்க சொல்லிதான் நடந்தது. அதனால நம்ம ஜோசியக்காரர் அப்படி சொல்லிட்டாருன்றதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் பண்பாட்டை அவர் அவமானப்படுத்திட்டாரு, இல்ல அவர் புகழ்றவங்க இப்படி வந்துட்டாரு அப்படி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஏதோ அவரே டிசைட் பண்ணிட்டு வந்தது மாதிரி அப்படி சொல்லிட்டு இந்த காமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வாசித்தீங்க இல்லையா? அவங்கெல்லாம் அவங்க எழுதினவங்க யோசிக்கணும். இது விஜய் இப்படி வந்தது அவரும் சொந்தமா முடிவெடுத்து வந்திருந்தாருனாலும் கூட அதை பாராட்டலாம். இவங்க சொல்றது கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா அவர் அப்படி செய்யலைங்க. அவர் சொந்த புத்தியிலேயே இந்த முடிவு எடுக்கல. அவர் எந்த ஆடை போடணும் அப்படின்றத முடிவு செஞ்சது அவருடைய ஜோசியக்கார். இந்த கலரை கூட முடிவு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். என்ன மாதிரி ஆடை போடணுங்கிறத கூட ஜோசியர்கள் முடிவு செய்து சொல்லுவாங்க. கண்டிப்பா அவரு ஜோசியக்காரரு. இவர் வந்து அவரு ஒரு எண்டுல, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வியூக வகுப்பாளர் அவங்களும் இன்னொரு ஜோசியக்காரர் மாதிரி தான். இப்ப இந்த 2 ஜோசியங்களும் சேர்ந்துதான் இவரை இந்த மாதிரி வடிவமைத்து தேர்தலுக்கு முன்னாடி வடிவமைச்சுக்கிட்டு வந்தாங்க. இப்போ பப்ளிக்கு சிஎம் பிரசன்ட் பண்ணும்போது இப்படி இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக இது ஜோசியக்காரர் எடுத்த முடிவுதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா, எல்லா முதலமைச்சர்களுமே பதவி ஏற்ற பின்னாடி நேரா தலைமை செயலகம் சென்று அங்க வந்து முதல் கையெழுத்து என்னவா போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கும். தொடர்ந்து நேரலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற உடனேயே வந்துட்டு அங்கேயே வந்து 3 திட்டங்களை வந்து கையெழுத்து போட்டாரு. இந்த விஷயத்தை எப்படி எடுத்து பாக்குறீங்க? ஆமா, அவரு இப்ப கையெழுத்து போட்ட 3 விஷயங்களை பத்தி இன்னொரு காணொலியில நம்ம விழாவாரியா டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். இப்ப இவரு விழா மேடையிலேயே கையெழுத்து போட்டாரு அப்படின்றது. அதுக்காக சிறப்பா அங்க செக்ரட்டேரியட்ல இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு கொஞ்சம் டிலே ஆக்கி அந்த டிலேக்கு வந்து அந்த எம்சி பண்ண அம்மா சொல்லிச்சு பாருங்க ஒரு காரணம். அது இந்த சிறிய தடங்கள், நேரம், கால தாமதம் எதுக்கு அப்படின்னா விஜய் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் தரிசனம் பண்ணிக்கலாம். என்னங்கய்யா நீங்க அரசியல் இது நிர்வாகம் நடத்துறீங்க. நல்ல நேரம் அந்த நேரம் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கலாமோ? நல்ல நேரத்துக்காக கையெழுத்து போடுறது, முதல் கையெழுத்து போடுறது நல்ல நேரத்துக்காக அப்படி. ஆமாமா, அந்த நல்ல நேரமாக இருக்கலாம். இன்னொன்னு அங்க கொண்டு வந்தது கொஞ்சம் கால தாமதம் ஆயிருக்கலாம். ஆனா இது நீங்க சொன்ன இந்த பாயிண்டா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப அதுக்கு அந்த அம்மா காரணம் சொல்றாங்க பாத்தீங்களா? அதாவது விஜயை இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கால தாமதமா இல்ல. இது எவ்வளவு தூரம் திரும்பவும் அந்த சினிமாத்தனமான அந்த டயலாகவே ஒரு நிர்வாகம் இது. இட்ஸ் கவர்னன்ஸ், இட்ஸ் கவர்மெண்ட். இதுல இங்க வந்து நீங்க எப்படி அந்த சினிமா பாணியில நீங்க பேசுவீங்க? அவர் தரிசனம் கொடுக்கறதுக்கு அங்க வந்திருக்கிறாரு, பொறுப்பெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அவர் காட்சி கொடுக்கல. அது தேர்தல் பிரச்சாரத்துல வேணா அவர் வந்து காட்சியை கொடுத்துட்டு போனாரு. இங்க வந்து காட்சி கொடுக்கல. அவர் முதலமைச்சரா பொறுப்பை எடுக்கிறாரு. அரியாசனத்துல ஏறுறாருன்னு நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்றாருன்னா பெரிய சுமை அவர் மேல சுமத்தப்படுது, அந்த சுமையை ஏற்கிறாரு. இது எவ்வளவு சீரியஸான விஷயம். இங்க வந்து அவர் எவ்வளவு பொறுப்புள்ள மனிதரை அவரை காட்டணும், அவர் பேசணும், அவர் நடந்துக்கிறணும். இங்க போயிட்டு அவர் காட்சி அவரை பார்த்து அப்படியே புலகாங்கித அடைகிறதா? என்னங்க பேச்சு இது? அதான் இந்த மாதிரிதான் இப்படித்தான் அந்த அரசா இது தொடர்ந்து இருக்க போகுதா அப்படின்றது ஒரு கேள்வி. இதெல்லாமே நம்ம கட்டுப்படுத்தணும்னு தான் நினைக்கிறேன். ஒரு வரம்புக்குள்ள கொண்டு வரணும். இந்த சினிமாத்தனமான செயல்களை தவிர்க்கணும். கூடியவரையில் கொஞ்சம் கொஞ்சமாவது தவிர்த்து ஒரு நார்மலான நிர்வாகத்துக்கு கொண்டு வரணும்.
ஓகே. அந்த எம்சி அடுத்தது பண்ணப்ப வந்து வந்து ஜெயலலிதா இருக்கிறப்பயே அவங்களுடைய முதலமைச்சருடைய நிகழ்வுக்குலாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா தான் இருக்குது. அவங்க நெறைய இது ஏன்னா பண்ணிருக்காங்க ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு. இல்ல ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க, யாருக்கு வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். இப்போ வந்து முதலமைச்சரா எடுக்கக்கூடிய ஒரு சினிமா பிரபலம். அவர் வந்து இந்த அங்க வந்திருக்கிற பசங்களுமே டிவிகேன்னு விசில் ஊதுற கோஷ்டிங்க தான். அங்க சத்தமும் போட்டானுங்க. அது அப்புறம் எப்படியோ ஓரளவுக்கு அது வந்து கவர்னர் இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே சப்டியூ ஆயிடுச்சு. அது முற்றிலும் இல்லாம போகல, கொஞ்சம் சப்டியூவா, கொஞ்சம் தே பிஹேவ்டு வெல் இந்த இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த மட்டும். அடுத்து விஜய் அந்த மேடையில கையெழுத்து போட்டது அப்படின்றது ஒரு பெரிய, அதாவது மக்களினுடைய ஏகோபித்த வரவேற்பை பெறக்கூடிய திட்டங்களாகவும் இல்ல அது. ஆக்சுவலா கொஞ்சம் ஏமாற்றம் தான். நம்ம இன்னொரு காணொலியில சொல்லியிருப்போம். ஒரு 60% பேருக்கு மேலேயே நம்ம களத்திலிருந்து நம்முடைய கள ஆய்வாளர்கள் கொடுத்த தகவல் படி மக்கள் திருப்தியா இல்ல. அவங்க ஒரு ஏமாற்றத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திட்டமாகத்தான் இருக்கு. அது முக்கியம் இல்ல. ஆனா இவரு இந்த மேடையில கையெழுத்து போட்டாரு பாத்தீங்களா? செக்ரட்டேரியட்ல நடக்க வேண்டிய விஷயத்த மேடைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு இடைநிலை. இது எதனுடைய அறிகுறியாக இருக்குதுன்னு நான் பாக்குறேன்னா, இந்த ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது ஜெயலலிதா எங்க இருக்கிறாங்களோ அந்த இடம் தான் தலைமைச் செயலகமாக இருக்கும். அது போயஸ் கார்டனா இருக்கலாம், அல்லது கொடநாடு பங்களாவா இருக்கலாம், இல்ல இன்னொரு பங்களா கூட அவங்க வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கலாம். எங்க இருக்காங்களோ அங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்கதான் போகும். தலைமைச் செயலகம் அந்த கேம்புக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இப்ப விஜயனுடைய ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்க்கும்போது அவர் பல விஷயங்கள், அவர் போய் செய்ய வேண்டியது எல்லாமே சாதாரணமா நம்ம போய் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவங்க இங்க வந்து பனையூர் அவர் இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. அந்த விலை வாரியா எது என்னன்றதெல்லாம் நம்ம இப்ப சொல்ல தேவையில்லை. சோ இது அவருடைய வரலாறா இருக்கு. இப்ப இந்த வரலாறை வச்சு பார்க்கும்போது இப்ப மேடைக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்தது. அடுத்த கட்டமா எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அவரு விஜய் எங்க இருக்கிறாரோ, பனையூர்லயா இல்ல பட்டினப்பாக்கத்துலயா எந்த வீட்டுல இருக்கிறாரோ, அல்லது எப்போ எப்போ எந்த வீட்டுல இருக்காரோ அப்போ அந்த இடத்திற்கு தலைமைச் செயலகம் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்றது மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு 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 கன்சர்ன் இருக்கு. அது வந்து அப்படி நடக்காது அப்படின்றத உறுதி செய்யறது இன்னும் போய்தான் பார்க்கணும். இனிமேல் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இப்ப இந்த 9 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்றாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் செய்தி மீடியாக்கள் வந்து கர்ஜித்த பெண் அமைச்சர், அதே மாரி கர்ஜித்த ஆதவ் அர்ஜுனா, இது மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோடு மாதிரி போட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்க பதவி இருக்கிறத வந்து இதா போட்டிருந்தாங்க. அதே மாரி இப்ப செங்கோட்டையன் பதவி இருக்கிறப்போ முதலமைச்சர் விஜய் வந்து முன்னாடியே எந்திரிச்சு நின்னாரு. கட்டி தழுவி அணைச்சிட்டு தான் திருப்பி வந்து அவர் பதவியேற்று திருப்பி அவர் பதவியேற்று முடிக்கிற வரையுமே முதலமைச்சர் வந்து நின்னுட்டே இருந்தாரு. ராகுல் காந்தியும் வந்து நின்னாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அவர் நிக்கல, உட்கார்ந்து இருந்தாரு. திருப்பி போறப்போ அவங்களுக்கு கை கொடுத்து தன்னுடைய வாழ்த்தை வந்து தெரிவிச்சாரு. ஆனா செங்கோட்டையனுக்கு மட்டும் இவர் நின்னு ஃபுல்லாவே நின்னுட்டு இருந்தாரு. அதுவுமே வந்து ஒரு பேசு பொருளா இருக்குது. இதுல இந்த விஜய் அந்த அந்த இதை நாங்க ரொம்ப நோட்டீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்ப எல்லாருமே பார்த்திருப்போம். அவரு அந்த மரியாதை கொடுக்கறது இருக்கு பாத்தீங்களா, கூட இருக்கிறவங்களுக்கு அத ரொம்ப நல்லாவே பண்ணுவாரு. அதுக்கு பொதுவாவே அவர் அவர் செய்யும் போது. ஆனா பெரும்பாலும் என்ன ஆயிருதுன்னா, மத்தவங்க அவருக்கு வழிபாடு செய்யறது மாதிரிதான் இருக்கும். அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யறாரு அப்படின்னா அது ரொம்ப நல்லா பணிவா அன்பா அந்த ஒரு அக்கறையோட பண்ணுவாங்க. அது அது நம்ம பாக்குறோம் அந்த வேறுபாடு. இப்ப இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தருக்கும் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு கை கொடுக்கறது அல்லது கட்டி அணைக்கிறது அந்த எல்லாமே இருக்கும். இதுல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெண் அவங்க அமைச்சர் அவங்க வந்து பார்த்து அவங்களுக்கு கை கொடுக்க கூட இல்லை, கை கும்பிட்டதோட சரி. அந்த அந்த இடத்துல ஸ்டேஜ்ல வந்து ஒரு இதை மெயின்டைன் பண்றாரு. அவசியம் இல்லதான். ஏன்னா இது வந்து புதிய யுகம், புரட்சி யுகம், ஜென்சி புரட்சி அப்படின்லாம் சொல்றவங்க கை கொடுத்திருக்கிறதோ கட்டி அணைச்சு வாழ்த்து தெரிவிக்கிறதோ ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம செய்திருந்தாலும் இன்னும் நல்லாதான் இருந்திருந்திருக்கும். ஓகே, அதை விட்டுருவோம். இந்த இவருக்கு நம்ம செங்கோட்டையனுக்கு அவர் எழுந்து நின்றது அப்படின்றது அவருக்கு சீனியர்ன்ற முறையில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. அதை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா என்ன அப்படின்னா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவரு அவரு அவரு அந்த உறுதி எடுக்கும் போது முழுக்க நின்னு அந்த உறுதிமொழிய அதை ரசிக்கிறாரு.
அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அவருடைய மரியாதையையும் நன்றியையும் வெளிப்படுத்துறாரு. அப்படிப்பட்ட விஜய் ஏன் அவரை புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் இன்னொருத்தர் நினைக்கிறேன், அதுக்கு அப்புறமா அருண்ராஜுக்கு அப்புறம் அப்புறமா 4வதா செங்கோட்டையன். இவரு விடுறாரு. அவ்வளவு மதிக்கிறவரு விஜய்க்கு அடுத்தபடியா இவர் வந்திருந்திருக்கலாம். அல்லது புசி ஆனந்த் நெடுங்காலம் அவர் கூடவே இருக்கிறார், விஜய் கூட இருக்கிறாரு. அதனால புசி ஆனந்த். அதுக்கு அடுத்த சீனியர் மோஸ்ட் இவர் தான். ஏஜ்ல சீனியர் மோஸ்ட் இவர். கட்சியில ஓகே மத்தவங்களுக்கு பின்னாடி வந்தவரா இருந்தாலும் நீங்க அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இல்லையா? அதனாலதான் இதை கேட்கிறேன். மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ல எல்லாம் நம்ம குறை சொல்றது மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்களுடைய பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் அப்படின்றத பொறுத்த மட்டும் தாவிகாவில் அவங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்திருக்கு, வாட் ரோல் தே பிளேட் டியூரிங் த கேம்பெயின், அதெல்லாத்தையும் கணக்குல வச்சு பார்க்கும்போது இந்த ஆர்டர் இஸ் ஓகே. ஆனா அந்த புரோட்டோகால்னு வரும்போது இந்த சீனியாரிட்டி அப்படி இப்படின்லாம் வரையில விஜய் இப்போ ஸ்டேஜ்லயே அவருடைய இவருக்கு கொடுக்குற அந்த மரியாதைய ஸ்டேஜ்லயே ஓப்பனா வெளிப்படுத்துறதுனால அந்த ஆர்டரை மாத்தி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இப்படி மாத்தாம இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. செங்கோட்டையன் மட்டும் இந்த ஈகோ பிரச்சனையை எடுத்துக்காம இருந்தாருன்னா சரி. ஆனா அதையுமே விஜய் தெளிவா சொல்லிடுறாரு. இங்க அந்த சென்டர் இந்த சென்டர்லாம் கிடையாது. பவர் சென்டரு ஒரே சென்டர் தான், விஜய் ஒண்ணுதான் சென்டர் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்கிறாரு. அது ஒரு சூப்பரான பாயிண்ட்டுங்க. ஆரம்பத்திலேயே ஏன்னா பேச்சு இருக்கு. இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா ஒரு 40-50 எம்எல்ஏஸ் கை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாப்புல. இந்த பக்கம் புசி ஆனந்த் அவர் ஒரு 40-50 பேரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாப்புல. அப்புறம் இந்த பக்கம் சிபிஐ அந்த இது இந்த கண்ட்ரோல்ல, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி கண்ட்ரோல், அந்த ரிலேட்டடான விஷயங்கள இன்னொருத்தர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாப்புல. அதனால அது ரிலேட்டடா அப்படி அந்த மாதிரி பவர் சென்டர்ஸ் 2-3 இருக்கு அப்படின்ற பேச்சுகள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்குமே முதல் நாள்லயே முற்றுப்புள்ளி வைக்கிறாப்புல. தட் இஸ் சம்திங் குட். அது போல்டா இது மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லும் போதே என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த ஸ்பேஸ் இருக்கு, அல்லது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத மறைமுகமாக அவர் ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். இப்படி இருக்கு, ஆனா இந்த வேலையெல்லாம் நடக்காது என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே. அதே மாதிரி இதையும் சொல்லியிருந்தாரப்ப, ஆட்ட ஆடணும்னு யாரும் நினைக்காதீங்க, அப்படி என்ன இருந்தா எரேஸ் பண்ணிருங்க அப்படிங்கிறாருல. ஆமா, இரேஸ் பண்ணிருங்கன்னு சொல்றாரு. ஆனா என்னன்னா அப்படி யாரும் இரேஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். இவ்வளவு சிரமப்பட்டு ஜெயிச்சு பதவிக்கு வந்துட்டு அந்த ஆட்டம் ஆடாம நம்ம இப்ப ஏற்கனவே ஆடுறதான் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோமே. அவர் பார்க்காம இருக்கிறாரா என்ன? ஒருவேளை இருக்கலாம், ஏன்னா பிஸியா இருந்ததுனால பார்க்கல போல. லிசர்லியா இருக்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கட்டும். அவரு ஆட்டம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பதவிக்குன்னு வந்த பிற்பாடு பதவியோட சேர்ந்து வரக்கூடிய அந்த ஆட்டம் இருக்கு. அப்புறம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய பொருளும் சேர்ந்து வருது, அந்த ஆட்டம் இருக்கு. பணம் பதவியோட சேரும் போது ஆடக்கூடிய அந்த ஆட்டம் இருக்கு இல்லையா? அது வேற மாதிரியான ஆட்டம். இது எல்லா ஆட்டங்களுமே இருக்கத்தான் போகுது. இதுக்கு யார் விதிவிலக்கு கிடையாது. அப்போ இவர் என்ன செய்வார்? அத சொல்லல. இரேஸ் பண்ணிருங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. பண்ண மாட்டாங்கய்யா. நீங்க என்ன பண்ணுவீங்க? கட்சி அத சொல்லியிருக்கணும். இரேஸ் பண்ணல அப்படின்னா அவுட்டு, அல்லது இப்பவே நீ ரிசைன் பண்ணிட்டு ஓடி போயிரு அப்படின்னு அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. அதனால அப்போ ஒரு சைடோட நிறுத்திக்கிட்டாரு. நீங்க இரேஸ் பண்ணிடு, அப்படி யோசிக்காத அப்படின்றாரு. கான்சிக்வன்சஸ் என்னவாக இருக்கும், எவ்வளவு டிராஸ்டிக்கா இருக்கும், எவ்வளவு சீரியஸா இருக்கும் அப்படின்றது சொல்லல அவர். அந்த செல்ஃபி இது அதான் ஒரு பக்கம் நம்ம இந்த அரசியல் இதுல இதெல்லாமே கொஞ்சம் அரசியல் மேடையில, அதுவும் இது ரொம்ப சீரியஸான ஒரு மேடை. இந்த 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 நிகழ்வை பொறுத்த மட்டும் ஒரு ஃபார்மல் ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் அ கேஷுவல் ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபார்மலான அரசியல் நிகழ்வு. இந்த நிகழ்வுக்குரிய ஓரளவிற்கு அந்த டெக்கோரம் இருந்துச்சு. இவருடைய டெலிவரியில தான், இவர் பேசும்போதுதான் கொஞ்சம் நான் சினிமாத்தனமா அந்த கேமரா முன்னாடி பேசுறது மாதிரி பேசினாரு.
அப்புறம் அவருடைய பேச்சுடைய உள்ளடக்கமும் கொஞ்சம் சினிமா தனமாக இருந்துச்சு. கேம்பெயின்ல அவர் பேசுன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொன்னோம். இந்த ஆனா இந்த செல்ஃபில வந்து முடிஞ்சது அப்படின்றது இது அப்படியே கரெக்டா அந்த கேம்பெயின்ல அவருடைய அந்த பொதுக்கூட்டங்கள்ல இவர் செல்ஃபி எடுக்கிறார் பாத்தீங்களா, ஏறத்தாழ அந்த மாதிரியான ஒரு சினாரியோ தான் இங்கேயும் இருந்துச்சு. அதாவது அவங்க இன்னுமே பிரச்சார மோடுல இருந்து வரல, இந்த கவர்னிங் மோடுக்கு வரல, பப்ளிசிட்டி அப்படின்ற மோடுல இருக்கு. இது வந்து கவர்னன்ஸ், நிர்வாகம், இந்த மோடுக்கு அவங்க இன்னும் டியூன் ஆகல, ஆயிடுவாங்கன்னு நம்ம நினைப்போம், பார்ப்போம், அப்படியே ஆயிடுவாங்க. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்க மாதிரி நீங்க எல்லாம் கத்துக்குவீங்கப்பா, எங்களை மாதிரி நீங்களும் கத்துக்குங்கன்ற பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க கத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருமே கொஞ்சம் டைம் கேட்கிறாரு இந்த உள்ள இருக்கிற விஷயங்களை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி இந்த நிர்வாகம்னா என்னன்னு தெரியும் போது கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஆஸ் இட் இஸ் இந்த ஃபங்க்ஷன்ல இந்த செல்ஃபி எடுத்ததுன்றது அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது கேஷுவல் ஆக்கி விட்டது பாத்தீங்களா, அந்த விழாவுடைய அந்த சீரியஸ்னஸ் கம்மி பண்ணிருது. அப்போ என்ன மெசேஜ் நீங்க வந்து உங்களுடைய அங்க குழுமி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஓ, ஆட்சி நிர்வாகம் இதெல்லாமே சும்மா ஜுஜுபி மேட்ரு, இது வந்து ஒர்த்தே கிடையாது, எல்லாம் பிரச்சாரம் மாதிரி தான் இதுவும். செக்ரட்டேரியட் முதலமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் இங்க அவ்வளவுதான், பாரு சொன்னமா வந்துருச்சு, டாக்குமெண்ட் இங்க வருது, நான் சைன் பண்றேன், அப்படி அந்த மாதிரி அது எல்லாத்தையுமே இந்த சாதாரணமாக்குறது. நம்ம ஏற்கனவே இந்த கான்செப்ட் வந்து ஏற்கனவே இன்னொரு கான்டெக்ட்ல நான் பேசியிருக்கேன், அதை பற்றி இன்னும் டீட்டெயிலா நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்குது. இது எப்படி ஆர்டினரியா ஆக்கி விடுறது எல்லாத்தையுமே, அந்த மாதிரி போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் அப்படி செஞ்சிட முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனா அதுதான் இன்றைக்குரிய அந்த மைண்ட் செட்டாக இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை குறையாகவும் சொல்ல முடியாது. செல்ஃபி எடுத்து தப்புன்னு நான் சொல்ல வரல, தவிர்த்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு பூமர் மைண்ட் செட்ல இருந்து சொல்லக்கூடிய காமெண்டா அப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இல்ல, அப்படி நான் அந்த பூமருடைய இது கிடையாது. இது வந்து இந்த நிகழ்வினுடைய புனிதத்துவம், இந்த நிகழ்வினுடைய அதனுடைய சீரியஸ்னஸ், கனாகனம், வெயிட், அதை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன். இதுல அத தவிர்த்து இல்ல வேற ஒரு இல்ல ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு, ஆனா கடைசியா தான் அதை பண்ணாங்க செல்ஃபி எடுக்கிறதுன்றது. எனக்கு அதை பற்றி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ரெண்டு சைடுமே இருக்கு. இத கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் பண்றதுக்கு நான் விரும்பல. இட்ஸ் ஓகே அப்படின்றது மாதிரி தெரியுது. இட்ஸ் நாட் ஓகே அப்படின்னு சொன்னாலும் அது ஏத்துக்கிறணும் அப்படின்னு தோணுது. ரெண்டு சைடும் இருக்கு அதுல. அந்த நிகழ்ச்சியில வந்துட்டு முதலமைச்சர் ஆயிட்டாரு விஜய். அப்போ வந்துட்டு அந்த டேபிள் நடுவுல இருந்த டேபிள வந்து நகர்த்தி வைக்கணும். இவரே வந்துட்டு அந்த பாதுகாப்புல இருக்கிறவங்க வந்து தூக்குவாங்க, இவரும் சேர்ந்து தூக்கிட்டு போய் வைப்பாரு. அதுக்கு வந்து நிறைய விமர்சனம், நல்லபடியான இதெல்லாம் வந்து இருந்துச்சு. வர்ற சிஎம் ஆயிட்டாரு, இருந்தாலும் ரொம்ப எளிமையா எப்படி தூக்கிட்டு போய் வைக்கிறாரு, இதுதான்டா சிஎம், எப்படிப்பட்ட மனுஷனா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேரு பேசியிருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, விஜய் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு இந்த மாதிரி அவரு பர்சனலா ஒரு கெஸ்ட்ஸை ரிசீவ் பண்ற விதமும் சரி, மற்றவங்க கூட இருக்கும்போது அவரு நடந்துக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது சூப்பரா இருக்குன்ற நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அந்த விதத்துலதான் இது வந்து இயல்பு. ஆக்சுவலா இது வந்து ஸ்பான்டேனியஸா அவருக்கு வரக்கூடியது. இது ஸ்டேஜ்ல பண்ணணும்ன்றதுக்காக பண்ணல, அவருடைய ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை, இயல்பாகவே அவர் அப்படித்தான் இருப்பார், அது அவருடைய நேச்சர் அது. ஆனா அவரை வந்து எப்படி ஒரு கல்ட் ஃபிகரா, தாட் ஃபிகரா இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, அதுக்கு இவரு எப்படி அந்த 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 உலகத்துக்குள்ள போய் அந்த கிறக்கத்துல அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது, அதுல இருந்து எப்படி வந்தாங்க அப்படின்றது அது வேற, அது இன்னொரு ட்ராக். ஆக்சுவலி தட் இஸ் a different trajectory. இப்ப இதுல வந்து அவருடைய இயல்பு அப்படி, அதனால இந்த ஸ்பான்டேனியஸா அதை நம்ம அங்க பண்றாரு. அதை வந்து நம்ம அக்னாலேஜ் பண்றோம். ஆனா என்னன்னா அது அவரு அங்க செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அது செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, கொள்றாங்க. அதனால இதை வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி அப்படின்ட்டு சொல்ற தேவையில்லை. அந்த மாதிரியான விஷயம் இல்லை.
அடுத்து இவர் புரோட்டோகால் படி இதெல்லாம் செஞ்சிருக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸா அவர் வந்து விஜயா இருந்திருக்கிறாரு அப்படின்றதுதான். அந்த உண்மையான விஜய், உள்ள இருக்கக்கூடிய அந்த மனிதன் விஜய் இருக்குல்ல, அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா அந்த சாதாரண மனுஷன் தான் அப்படின்ட்டு. அந்த அந்த மனுஷன் வெளியில வந்திருக்கிறாரு. ஆனா இது சாதாரண மனுஷன் மட்டும் இல்லைங்க, இந்த விஜய்க்குள்ள இருக்கிறது அசாதாரணமான மத்த முகங்களும் உள்ள இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.